ஹலோ கைஸ், வெல்கம் பேக் பை சப்சாடோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டான்ஸ் வார் இந்த நைட் அப்படிங்கிறவங்கல நெக்ஸ்ட் எபிசோடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்க நான் போய் பார்த்துருவாங்க தான். அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு புரியும். சரி, நம்ம ரொம்ப அளவு பேச தேவையில்ல. இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே நம்ம டேரெக்டாக போவோம். நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே அதாவது பிளட் கிளான் தலைவர் தான் நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. அடுத்த சீனில் நம்மளுக்கு ஹீரோ காட்டிக்கிருக்காங்க. நம்ம ஹீரோ பிளட் கிளான் தலைவர் பார்த்து அப்படியே முறைச்சபடி நின்றுக்கிருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஒரு ஸ்வாடானது கீழே தரமாரமாக இழுகுது. அது யாருன்னா நம்ம ஹீரோ டோபி தான். அதாவது நம்ம ஹீரோ முன்னாடி இருந்த பேர் டோபி. நம்ம ஹீரோ வந்து ஸ்வாடை கீழே தவறி போட்டிருப்பான். என்ன ஆச்சு டோபி, என்ன கையில் எதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லி 2 பொண்ணு வந்து கேட்டுக்கிருப்பாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஸ்வாடை எப்படி தான் பிடிக்கணும், இப்படி பிடிச்சி தான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி இதை உனக்கு கற்றுத்தரேன்னு பாரு, அதை மாதிரி கற்றுக்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவுக்கு. அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் டான்ஸ் ஆடியிருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்கா. அடுத்து இன்னொரு பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் ஸ்லாஷ் அட்டாக்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த ஒவ்வொரு இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து மெய் மறந்து பார்த்துக்கிருக்கா நம்ம ஹீரோ. இப்படி அதே ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுறா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டோபி நீ இன்னைக்கு பண்ணுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோ வந்து பாராட்டுறாங்க. நம்ம ஹீரோ கேட்டு உண்மையாகத்தையும் சொல்கிறீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சின்ன வயசில் எப்படி சந்தோஷமாக இருந்தாரோ அதை பற்றியே நம்மளுக்கு காட்டிக்கிருக்காங்க. அடுத்த சீனே நமக்கு ப்ரெசென்ட்டில் இருக்க ஹீரோதே நம்மளுக்கு இப்போ காட்டிக்கிருக்கா. நம்ம ஹீரோவா கண்ணை மூடிக்கிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அதாவது அந்த சரவணன் லேடி சொல்லியிருப்பா, உன்னை தேடி டான்ஸ் நடனக்குள்ள உன்னை தான் தேடிக்கிருந்தா கடைசி வரைக்கும். அவங்க சாகிற கண்டிஷனோடு இருக்கும்போது உன்னையே நினச்சி தான் இருந்து மறந்துக்கிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த சரவணன் லேடி வந்து சொல்லிக்கிருக்காங்க. அடுத்த சீனே நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துக்கா. அதாவது நம்ம ஹீரோ வந்து அவரோட கோவத்தில் நின்றுருக்கா. அதாவது என்னோடய கிளானை நீங்கள் அழிச்சிருக்கீங்க, அதனால் உங்கள் கிளானை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மின்னல் வேகத்தில் வந்திருக்க இதை பார்த்து பிளட் கிளானோட தலைவருக்கா, இவன் இப்போ மின்னல் வேகத்தில் வந்தானே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துக்கிருக்க. அடுத்த சீனே நம்ம ஹீரோ மின்னல் வேகத்தில் அதாவது அந்த பிளட் கிளானுக்குள்ளே வந்துட்டாங்க நம்ம ஹீரோ. அதாவது அத்தனை வாரியருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அந்த அசால்ட்டாக வந்து நின்றுக்கு. அப்படி நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்லாஷ் அட்டாக்கான அந்த இடத்துல பயன்படுத்துகிறான். நம்ம ஹீரோ அந்த ஸ்லாஷ் அட்டாக் பயன்படுத்தும் போது அங்கே இருக்க எல்லா மக்களும் அதாவது இந்த எல்லா வாரியரும் துண்டு துண்டாக இறந்து போக இதெல்லாம் பார்த்துக்கிருக்கா மற்ற வாரியெல்லாம், இவன் யார், இவன் சாதாரண மனுஷனே இல்லை, இவன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவா இது எல்லாரையும் கண்ணா பின்னாலும் வெட்டி தள்ளிக்கிருக்கான். என் கிளானையே அழிச்சிங்க, உங்களை நான் உயிரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம ஹீரோட்டில் அட்டாக் பண்ணிக்கிருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு சில வாரியஸ்லாம் பதட்டப்பட்டுருக்கா. அடுத்த சீன்லேயே நம்ம அதாவது பிளட் கிளான் தலைவரா அவரை பார்த்துட்டு என்னை இவன் இன்னும் வளர்ந்து வந்துட்டேன், அதாவது சின்ன வயசுல இந்த டோப்பியோட இப்போ இருக்க டோப்பி ரொம்ப வளர்ந்து பலசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு அதாவது பிளட் கிளான் தலைவர் வந்து சொல்லிக்கிருக்காரு. அப்படி அங்கே சீன் கட் பண்ணிவிட்டு இன்னொரு பர்சனை காட்டியிருக்கா. அதாவது மாஸ்டர் நீங்கள் எங்களுக்கு உதவணும் இப்போ அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கேன். இங்கே ஒரு சில வாரியர்ஸை காட்டியிருக்கா நம்ம ஹீரோ. அதாவது மூன் ஸ்லாஷிங் அட்டாக் வந்து நம்ம ஹீரோ பயன்படுத்திக்கிருக்கா. இப்போ இவன் யார், இதாவது இந்த ஸ்லாஷிங் அட்டாக் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, இவன் பண்ணுற அட்டாக்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும், அதோட ரொம்ப துல்லியமாக அட்டாக் பண்ணிக்கிருக்கான், இவன் எங்கேருந்து இந்த வித்தையெல்லாம் கற்றுருப்பான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்பி ஒரு பார்வை தான் பார்க்குற எல்லாரையும். அங்கே இருக்க எல்லா சீன் நமக்கு ஹீரோ அசால்ட்டாக வெட்டி தள்ளிக்கிருக்க. இதெல்லாம் பார்த்து பொறுமையாக இருந்து இந்த நம்ம கிளான் தலைவரா பிளட் கிளான் தலைவர் பார்த்து முறைச்சிக்கிருக்கா. டோபி உன்னை இனிமேல் நான் உயிரோட விடுறதா இல்லை, நீ ரொம்ப வளர்ந்துட்ட, அதோட நீ ரொம்ப ஆடிக்கிருக்க, இதுக்கு மேலே உன்னை உயிரோட விட்டதா அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பிளட் கிளான் தலைவர் ஒரு காண்டில் இருக்க. அடுத்த சீனை நம்ம ஹீரோ திரும்பி காட்டியிருக்கான். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லா வாரியர்ஸோடையும் சண்டை போட்டுக்கிருக்க. ஒரு சில வாரியர்ஸ்லாம் பார்த்து பயந்துக்கிருக்க. அடுத்த சீனில் அதாவது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கேருந்து பார்த்துட்டு நின்றுக்கிருக்கா. நம்ம ஹீரோ முன்ன திரும்பி ஓடிக்கிட்டே நம்ம ஹீரோ எல்லாரையும் கண்ணில் போகிற எல்லாரையும் வெட்டி சாச்சிக்கிட்டு போய்க்கிருக்கா நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ இதெல்லாம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு ஒரு சில பேர் பதத்தில் இருந்தால் ஒரு சில பேர் கான்லேயே இருக்காங்க. அங்கே அடுத்த சீனில் பிளட் கிளான் தலைவர்லாம் பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிருக்காரு. நம்ம ஹீரோ அவரை பார்த்துக்கிட்டு என்னடா இன்னும் சண்டை போட ஆள் யாரும் இருக்கீங்களா இல்லையா, இல்லை தோத்துட்டிங்களா, இதுக்கு மேலே ஆள் இல்லையா என்ன சண்டை போட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. இங்கே ஒரு சிலர்னா இது என்ன மாதிரி பாய்சன், இந்த பாய்சன் ரொம்ப இதுவாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கேருந்து திரும்பி ஒரு 2 ஸ்லாஷ் அட்டாக், அதாவது அங்கே இருந்த பாய்சனாக அஃபெக்ட் ஆனவன் அந்த இடத்துலேருந்து கொத்தா இறந்து போக. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அதாவது அவரோட மெயினான ஸ்வாட் அட்டாக்கிங்கான நேற்று நம்ம ஹீரோ இந்த ஸ்வாட் அட்டாக்கிங்னா மூன் ஸ்வாட் அட்டாக். அடுத்த சீன்லேயே வாரியர் தான் காட்டியிருக்கா. வாரியர்லாம் என்னதான் நடக்குது இந்த இங்கே, நம்ம இந்த இடத்துல இறந்துருவோமா என்ன, இவன் என்ன இப்படி கொடூரமாக அட்டாக் பண்ணிக்கிருக்கான் எல்லாரையும் அப்படின்னு சொல்லி வாரியர்லாம் பயத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் கதறிக்கிருக்க. எல்லாரும் நம்ம ஹீரோ யாருமே பார்க்காம எல்லாரும் சாவுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்ணா பின்னான்னு வெட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ இப்படி வெட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம அதாவது கிளான் லீடர் அதாவது பிளட் கிளான் தலைவராக சரி நம்ம களத்தில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்துக்கு இறங்குறதுக்கு தயாராக இருக்காரு. டோபி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட அடுத்த சீனில் இங்கே வாரியர்லாம் கட்டிட்டு நம்ம ஹீரோ அவருக்கு நிறைய எதிர்க்க நம்ம ஹீரோ வந்து நடந்து போயிருக்கான். நம்ம ஹீரோ இப்படி நடந்து போயிருக்கும்போது அங்கே நம்ம பிளட் கிளான் தலைவராக
நம்ம டோபியை பார்த்துக்கிருக்கா. இங்கே ஒரு சிலர்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு சில தலைவர் தான் இறந்துருக்கா, இன்னும் நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு, எப்படி இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வாரியெல்லாம் பார்த்துக்கிருக்கு. அடுத்த சீனில் திரும்பி அந்த சோடை தான் காட்டியிருக்கா. அந்த சோடானது ரத்த கலரில் இருக்க நம்ம ஹீரோ ஒரு சோலாக ஒரு கிங்கு மாதிரி நிற்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ திரும்பி பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது அந்த பிளட் கிளான் தலைவர் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, இது உன்னோட நேரம், உன்னே பழி வாங்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்துக்கிருக்கா. சாதாரண ஆளே இல்லை, இவன் ஒரு அசுரன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருக்க. எல்லா கிளான் தலைவரெலாம் கொல்லப்பட்டாங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்துட்டு, என்னப்பா இப்போ நீ மட்டும்தான் பாக்கி, என்ன வர்றியா இல்லையா? டோபி, உன்னோட ஃபைட் பண்ணுற என் நோக்கம் இல்லை, ஆனால் உன்னோட ஃபைட் பண்ணி நீ இறந்துருவ அப்படின்னு சொல்லி நம்ம பிளட் கேன் தலை சொல்லிக்கிருக்க. அடுத்த சீனில் நம்ம ஹீரோவா இதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடந்து முன்னாடி போய்க்கிருக்க. அத்தனை வாரியர்ஸும் வழி விட்டுக்கிருக்க. நம்ம பிளட் கேன் தலைவரா பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு, ஹா வாடா, இன்னைக்கு நீயா நானான்னு பார்த்துருவோம் அப்படின்னு அவரும் சொல்லிக்கிருக்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ நடந்து வந்துக்கிருக்க. இவன் ஒரு கட்டத்தில் இவன் இவ்வளோ தைரியசாலியாக வந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆனால் இவனோட ஆறா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இயற்கையாகவே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது அங்கே ஒரு 2 பேர் இவன் ரிவெஞ்சுக்காண்டி எடுக்கல, இவன் வேறு ஏதோ ஒரு காரணமாக இருக்குது. திரும்பி நம்மளுக்கு பிளட் கிளான் தலைவர் தான் காட்டியிருக்கா. நம்ம ஹீரோ அவர் பக்கத்தில் வந்துட்டு, உன்னையும் கொண்டுட்டு உன் கிளானை அழைச்சிட்டு என்னோட கிளானை அதை நான் உருவாக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பிளட் கிளான் தலைவருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து சவால் விட்டுக்கு இருக்க. சரி முடிஞ்ச என்னை கொன்னுக்கு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முறைச்சிட்டு நின்றுக்கு இருக்க. இந்த அடுத்த சீனில் நம்ம ஹீரோவா சரி மோதி தான் பார்ப்போம் நம்ம 2 பேரில் யார் ஸ்ட்ராங்கஸ்டான வாரியர்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவர்கிட்ட பேச்சு கொடுக்க. சரி வா மோதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உன்னை இந்த ஸ்வாடாலேயும் உன்னை நான் கொள்றேன்டா, ஏற்கனவே டான்ஸுக்கு நடனக்குழு உன்னை எப்படி கொண்டுச்சு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு காட்டுறேன்டா, அந்த அதாவது உன் கிளானை எப்படி கொண்டின்னு உனக்கு இப்போ நான் காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஃபைட்டுக்கு தயாராகி நின்றுருக்க. அவன் கத்தி அவனை ஒரு ஸ்வாடை எடுக்க, அதாவது அவனோட ஸ்வாட் சின் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்வாடை வச்சு இதே ஸ்வாடை வச்சு தாண்டா அவன் மக்கள் எல்லாரையும் அழிச்சு ஒன்னே அழிக்கிறான்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணியிருக்க. நம்ம ஹீரோவா அங்கேருந்து டாஜான் எப்படி அவன் டாஜான அவனை நான் தானே முதல்ல அட்டாக் பண்ணேன், எனக்கு என்னாச்சு, எப்படி அவன் பின்னாடி வந்தான், என்ன ஸ்பீடில் வந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு ஒரு அட்டாக். அந்த இடத்துல அவனுக்கு எனக்கு எப்படி நடந்துச்சு, அவனோட ஸ்பீடான நான் இருப்பேன், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பிளாஸ் அங்கே ஒரு திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து போக, அங்கேருந்து திடீர்னு நம்ம ஹீரோ பின்னாடி போய் ஃபீடாக போயிட்டு திரும்பி மறு அட்டாக் பண்ணுறாக்காண்டி வர இவன் எப்படி திரும்பி ஃபீடாக மூவ் பண்ணுறான், அதோட எனக்கு எப்படி பாய்சனான கொடுத்தான், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட பாய்சன் வேலை செய்யுது, என்ன தம்பி பாய்சனால் கஷ்டப்படுறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, என்னடா உன்னோட பாய்சன் என்னை அட்டாக் பண்ணணும்னு நினச்சியா, என் மக்களுக்கு முன்னாடி ஆன்டிடோட் எல்லோரும் கொடுத்துட்டேன்டா என் வாரியருக்கு, உன் பாய்சன் ஒன்றும் பண்ணாது, ஒன்ட்டு பாய்சனானது போலியான பாய்சன்ரா அப்படின்னு சொல்லிக்கிருக்க. என்னது என்னட்டு போலியான பாய்சனா, அதை நீ நம்புனியா, அப்படியா, இங்கே கொத்த இப்போ இறந்து போகிறாளே அவளை எப்படி இறந்து போகிறான்னு நினச்சேன், என்னோட பாய்சனால தான், இந்த பாய்சன் நம்பர் 1 பாய்சன், இந்த பாய்சனுக்கு ஆன்டிடோட்டுங்கிறதே ஒன்று கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல. திரும்பி வாரியரோட சண்டை போட்டுருக்க நம்ம ஹீரோ மற்ற வாரியரும் அவனை சண்டை போட வந்துருக்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறக்காண்டி நம்ம ஹீரோ அவனோட கண்ணில் அதாவது அந்த பாய்சனான திரும்பி உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ திரும்பி உபயோகப்படுத்திட்டு எல்லாரையும் அட்டாக் பண்ணியிருக்க. நம்ம பிளட் கேன் தலைவராக சிரிச்சுக்கிட்டு, என்னடா தம்பி சமாளிக்க முடியலையா, என்னை நீ கொண்டுட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகலான்னு நினச்சிடாத அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்னடா சொல்கிற கிளவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. என்னை நீ கொன்னாலும் என்னோட வாரியர் சேர்ந்து நீ தப்பிச்சு போயிட முடியும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமாக பேசிக்கிருக்கு. அதாவது நான் இந்த இடத்துல சாமி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆனால் நீ என் கிளானை ஏற்றுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாதுடா, உன் கிளானை எப்படா நீ உருவாக்குவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு முன்னாடி பேசிக்கிருக்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டா நம்ம ஹீரோ ஒரு மேலே காண்டாடிட்டு, உன்னை நான் சும்மா விட போகிறதில்லடா இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதாடா என்னோட லாஸ்ட் மூவ், முடிஞ்சா தப்பிச்சுக்கடா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நம்ம பிளட் கேன் தலைவர் சிரிச்சுக்கிட்டே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட சுப்பீரியர் டெக்னிக்கான உபயோகப்படுத்துகிறான். நம்ம ஹீரோ அந்த சுப்பீரியர் டெக்னிக் உபயோகப்படுத்தும் போது அவனோட நாடி நரம்பு எல்லாமே அந்த விஷம் பரவி அவன் வந்து மண்டிக்கிட்டுக்கிட்டு என்னைய கொல்லணும்னு நினச்சினா ஒரேயாக கொல்லு, ஏன் இப்படி நரக வேதனை அனுபவிக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்னது உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்லுவேன்னு நினைக்கிறியா என்ன, அதுவும் என் கிளானை நீ அசால்ட்டாக கொண்டுட்ட நைட்டோட நைட்டாக, அதே மாதிரி தான் உன் கிளானை அழிக்கணும், நான் நைட்டோட நைட்டாக அழிக்கிறேன், இது எப்படி இருக்குது என்னோட ரிவெஞ்ச் டைம் உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பெட் அந்த இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வந்துக்கிருக்க. நீங்கள் எல்லாரும் ஆகிற நிலைமையில இருக்க நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இது பத்தாது எனக்கு இன்னும் வேணும், நீங்கள் வழியில் கதறணும், நீங்கள் கதற என் காதால் நான் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்க. அடுத்த அந்த டுன்ஸோடு எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் நான் திரும்பி வந்துக்கிருக்க. நம்ம ஹீரோ இப்படிலாம் பண்ணுறத பார்த்துட்டு ஒரு சில பேருக்கு மனசே வேர்த்து போச்சு, என்னடா இவன் நான் சண்டை போட வந்ததுக்கு இவன் இப்படி என்னைய கொண்டுட்டானே
அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒருத்தர் வருத்தப்பட்டு இருக்க இதோட இந்த சாப்டரான முடியுது. அடுத்து ஒரு நல்ல சாப்டரை சந்திப்போம்.